ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம். அந்த காட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சோளப்பயிர், அதாவது சோளத்தை தெளித்து மாட்டுக்காக வச்சுருக்காங்க. இந்த காட்டில் பக்கத்துலேயே ஒரு சின்ன தென்னந்தோப்பு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சின்ன வாழைத்தோப்பு இருக்குது. இந்த வாழைத்தோப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு வாழைத்தோப்பில் மெஜாரிட்டி, அதாவது சேம் வெரைட்டியாக வைப்பாங்க. எக்ஸாம்பிள், ரஸ்தாளி தோப்புனா ரஸ்தாளி மட்டும்தான் வைப்பாங்க. அதாவது நம்ம வாழைக்காய் வச்சாங்கன்னா வாழைக்காய் மட்டும்தான் வைப்பாங்க. இந்த தோப்பில் என்னென்னா வெரைட்டிஸ், 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போது இதெல்லாம் என்ன வெரைட்டின்னு நமக்கு பார்த்தா தெரியாது. பட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அது பக்கத்தில் போயிட்டு நம்ம இந்த பார்த்தீங்களா, இது சின்னதாக இருக்கா, இது ஒரு ரகம். அதாவது இதுதான் தரமுட்டி வாழைம்பாங்க. அதாவது இது சின்ன இதுலேயே காய் போட்டுரும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த மரம் சைஸ் சின்னது தான். ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். மரத்தோட சைஸு சின்னது தான். இதுதான் தரமுட்டி வாழை. பழம் எப்படின்னா, பழம் நல்லாயிருக்கும். பட் என்ன இதில் டிஸ்அட்வான்டேஜ்னா, டக்குன்னு பழுத்தும், எல்லாரையும் சேர்ந்து பழுத்து கொட்டிடும். ரொம்ப நாள் தாங்காது, அந்த காம்பு இருக்காது. ஸோ அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். பட் பழம் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே 2வது ரகம் இருக்குது. என்னென்னா வாழைக்காய். இது நம்ம வீட்டில் உள்ள பஜ்ஜிக்கு, பொரியலுக்கு அந்ததுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது 2வது ரகம் இருக்குது. அடுத்த 3ஆவதாக ஒரு ரகம் இருக்குது. அதுதான் நம்மளோட எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போது அந்த 3ஆவது ரகம் எதுனா, அதுதான் செவ்வாழை. இந்த தோப்பில் செவ்வாழை அதிகமாக வரலை. ரீசன் என்னென்னா, பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. ஸோ அதனால் நிழல்னால் கொஞ்சம் வரலை. பட் ஓகே. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கார் இருக்குது, அது நல்லா பெருசாக இருக்குது. அது என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா, இது கற்பூரவள்ளி. இப்போ 4 வெரைட்டிஸ் இந்த தோப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இப்போது இந்த வயலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இருந்த நாற்றை, அதை சோளத்தட்டையை அறுத்துட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டை விட்டு மேய்க்கிறாங்க. மாட்டை விட்டு மேய்ச்சிட்டு அப்புறம் மழை பெஞ்சதுக்கப்புறம் உழவு ஓட்டிட்டு அடுத்த சீசன் வந்தால் அடுத்து என்னென்னா நெல் நடுவாங்க. இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி தேங்க்ஸ். நம்ம வில்லேஜ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.